ஒரு பையன் தப்பு பண்ணி ஒரு வேற்று கிரக செடியை தொட்டான். அவனுக்கு விரல்கள் எல்லாம் நீளமாச்சு. சீரியஸா சொல்றேன், உயிர் போச்சுன்னு நினைச்சேன். நீலம் அவன் தலையிலையும் பரவ ஆரம்பிச்சுச்சு. கண்கள் மூடி சரிஞ்சு விழுந்தான். அப்போதான் ஜிம்மி வந்தான். வாயில செடி இருக்கு. அதோட சாறு எல்லாம் அந்த பையன் மேல ஊத்தினான். டேய், அதிசயம், உயிர் பிழைச்சான். ஜிம்மி அந்த செடியை பார்த்துட்டு மருந்து தேடி ஓடி வந்தான்னு தெரிஞ்சுச்சு. பக் அந்த ஜிம்மியை ஏத்துக்கிட்டான். அந்த இரும்பு மனிதன் மனித மாதிரி இருக்க ஆரம்பிச்சான். சிரிச்சான் கூட. அடுத்த நாள் காலையில ஜிம்மி கூண்டு மாதிரி ஆயிட்டான். பக் பயந்து போய் எழுந்தான். ஜிம்மி மாறிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சான். அந்த கூண்டு அசைஞ்சு ஒரு பெரிய செல்ல பிராணி வெளியே வந்தது. பக் கேமரா பயன்படுத்தி ஜிம்மியை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான். மனிதன் மாதிரி ஜோக் சொல்ல ஆரம்பிச்சான் பாரு. சட்டென்னா வானம் கருமையாயிடுச்சு. பலத்த மழை. அவங்க குடிலுக்கு ஓட்டைகள் விழுந்துச்சு. புது இடம் தேடணும். ஒரு பெரிய பனிக்கட்டி வந்தது. பையன் பயந்து கண் மூடிட்டான். பக் ஷீல்ட் போட்டான். ஆனா பக்கோட பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. சிக்னல் அனுப்பணும்னா ஸ்லீப் மோட்ல போகணும். அவன் அந்த பையனுக்கு அப்பா மாதிரி சொல்லிக் கொடுத்தான். பயந்து போயிட்டான் பையன். அவன் அப்பா அம்மா இல்லாம இருக்கான்ல. பக் ஸ்லீப் மோட்ல போனான். பையன் ஜிம்மியை கூண்டுல மறைச்சான். பக்கோட பேட்டரி எடுக்க ஓடினான். ஜிம்மி பயந்து போய் பையனை காப்பாத்தினான். பாரு, ஒரு பாறை அரக்கன் வந்து பேட்டரியை பிடிக்க வந்தது. அவனை அடிச்சு மயக்கிட்டாங்க. பேட்டரி இல்லாம ஜிம்மி காயம் ஆயிட்டான். குகையில காத்துக்கிட்டு இருந்தாங்க. 10 மாசம் கழிச்சு பையன் பெரிய ஆளாயிட்டான். மலை மேல குதிக்கிறான். வில்லும் விடுறான். பல வித்தியாசமான உயிரினங்களை பிடிச்சான். ஒரு நாள் இரவு வானத்தை பார்த்துட்டு உறங்கிட்டான். ஜிம்மி எழுப்பினான். ஒரு விண்கலம் வந்தது. பக் எழுந்தான்.